So hello everyone, welcome to Max Corner. இந்த ஒரு கிளாஸ்ல LCM and HCF டெஸ்ட் உடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இது ரீசன்ட் எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரியான LCM HCF கேள்விகள் ஃப்ரேம் ஆகுதோ அதை பேஸ் பண்ண மாதிரியான கொஷின் பேப்பராக இது இருக்குங்க. ரைட், இதுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்விகள் பக்கம் வந்து ஏபிங்கிற ஆல்பபெட்ஸை வச்சு இந்த ஒரு கான்செப்டை கேள்வியா நான் ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு சிலர் அதை டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணி இருக்கலாம். ரைட், ஆனா அந்த மாதிரியான கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது நம்ம இங்க எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆயிரும். ஏன்னா இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல LCM HCFல எப்பயுமே கேட்கிற மாதிரியான கேள்விகள் இல்லாம ரொம்ப ஸ்டாண்டர்டா இந்த ஆல்பபெட்ஸை வச்சு எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஏன்னா நீங்க ஒரு நம்பர் வச்சு கேள்வி கேட்கும் பொழுது நம்பர் வச்சு கணக்கு போட்டு ஆன்சர் பண்ணிட முடியுங்க. ஆல்பபெட்ஸ்ல கேட்கும் பொழுது எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால எவ்வளவு பேர் வந்து அந்த ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ண கேள்விகள் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இப்ப எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ரைட் அந்த ஒரு கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது பாருங்க. ரைட், 100%ங்க அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி LCM HCFல ABC அப்படிங்கிற மாதிரி ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி கேள்விகள் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா 99% ஷூரா இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கேள்வி பார்த்திருக்கோமோ அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆக பாசிபிள். நம்ம ஏபின்னு கொடுத்துருப்போம், மேபி எம்என்னு கொடுக்கலாம், இல்லாட்டி XYன்னு கொடுக்கலாம். மொத்தத்தில் அதே கான்செப்ட் அதே ஆன்சர் வர மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ முதல் கேள்விங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ட்ரூ, எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், LCM இன்டூ HCF ஈக்குவல் டு சம் ஆஃப் தி நம்பர்ஸ் கிடையாது. A இன்டூ B அப்படிங்கிறது LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல சம்முன்னு சொன்னனால தப்பு, ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தா சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, எது ட்ரூன்னு தான் கேட்குறாங்க. செகண்ட் ஒன், LCM ஆஃப் கோ பிரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். சார் பகா எண்களின் மீசிமா அவ்வெண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வருமா? ரைட், சார் பகா எண்கள்னா எதை சார் பகா எண்கள்னு சொல்லுவோம்? HCF 1 வந்தா தானே அதை சார் பகா எண்கள்னு சொல்லுவோம். மீப்போ வா 1 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சார் பகா எண்கள் கோ பிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ A இன்டு B ஈக்குவல் டு LCM HCF வந்து 1 இருக்கும். எப்போ? சார் பகா எண்கள் கோ பிரைமனுடைய HCF 1. அப்போ ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்றது LCMக்கு ஈக்குவலா தானே இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ரைட், சார் அது எப்படி சார் A இன்டு B ஈக்குவல் டு LCM இன்டு HCF தானே சரி, அது கரெக்ட் தாங்க. ஆனா அது கோ பிரைம்னு சொல்லியிருக்காங்க. கோ பிரைமை பொறுத்த வரைக்கும் HCF 1 HCF 1 இருக்கும் பொழுது LCM அப்படிங்கிறது அந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ முதல் கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர். இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த கேள்வியில நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ரைட், 62, 78, 109, லிவிங் ரிமைண்டர் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. 62, 78, 109 ஆகிய நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது 62, 78, 109ங்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும் பொழுது 2ங்கிற மீதியும் 3ங்கிற மீதியும் 4ங்கிற மீதியும் கிடைக்குது. 62 வகுத்தா 2ங்கிற மீதியும், 78 வகுத்தா 3ங்கிற மீதியும், 109 வகுத்தா 4ங்கிற மீதியும் வரக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மிகப்பெரிய நம்பர் அப்படிங்கிறது HCF. ரைட், முதல்ல அந்த மீதிகளை அதுல கழிச்சிருவோம். நம்ம HCFல அந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ரைட், என்னதுங்க இது, என்ன டைப்? டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். HCFல டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அந்தந்த நம்பர் கூட அந்தந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுவோம். அதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நம்பர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ரைட், அப்போ HCF ஆஃப் எதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 60க்கும் 75க்கும் 105க்கும் கண்டுபிடிக்க போறோம். எழுதலாமா? 60, 75, 105 5ஆல வகுபடக்கூடிய நம்பர்ஸ், அதனால 5ஆல டிவைட் பண்ணலாம். 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 12 முறை, 15 முறை, 21 முறை. அடுத்து 3னுடைய மடங்குகள் இருக்கு, அதனால 3ஆல டிவைட் பண்ணலாம். 4 முறை, 5 முறை, 7 முறை. மறுபடியும் இதுல காமனா டிவைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இதனுடைய HCF GCD அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 5 இன்டூ 3 15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரெண்டாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 15. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல HCF GCDன்னு கேட்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் மீ போ வா அப்படி இல்லாட்டி மீ போ கா அப்படின்னு சொல்லலாம். ரைட், மீ போ வா அப்படி இல்லாட்டி மீ போ கான்னு சொல்லலாம். மிக
பெரிய பொது மிகப்பெரிய பொது வகுத்தி மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு சொல்லலாம். எல்சிஎம் அப்படிங்கிறது தமிழ்ல மீ சீமா மீ சிறு பொது மடங்கு, அப்படி இல்லாட்டி மீ போமா அப்படின்னு சொல்லலாம். மீ சிறு, இந்த மீங்கிறது மீ சிறு பொது மடங்கு. ரைட், கேர்ஃபுல்லா எழுதுங்க. நீங்க இந்த மாதிரி மீ போவ பார்த்த உடனே கேள்வியில ஹெச்எஸ்எஃப் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். தமிழ் கொஸ்டின் பாக்குறவங்க கடைசி லெட்டரை பாருங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லாமே மடங்குங்கிறது தான் இருக்குங்க. ஹெச்சிஎஃப்ல தான் வகுத்தி காரணி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரெண்டாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஹெச்சிஎஃப் வந்து 15. அந்த 15 62ஆல வகுத்தா மீதி 2 கிடைக்கும், 78ஆல வகுத்தா மீதி 3 கிடைக்கும், 109ஆல வகுத்தா மீதி 4 கிடைக்கும். அடுத்து மூணாவது கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம பேசியிருந்தோம். ரைட், ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏ அப்படிங்கிறது என்னன்னா பியையும் சியையும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெச்சிஎஃப் ஆஃப் பிசி, பிசியினுடைய ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் சி கமா பிடிக்கும் ஹெச்சிஎஃப் ஆஃப் சி கமா டிக்கும் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ரைட், கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சார் இங்க ஏனா என்ன, பினா என்ன, சீனா என்னன்னே தெரியாது சார், என்ன சார் பண்றது அப்படின்னா நம்மளா ஒரு வேல்யூவா அஷ்யூம் பண்ணிக்க போறோம். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ணமான கேள்விகள் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது எப்படி போடணுங்கிறதே தெரியாம போயிருக்கலாம். ரொம்ப சிம்பிள். அவங்க ஆல்பபெட்ஸுக்கு ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களா வேல்யூ அஷ்யூம் பண்றதுக்கு. சார் என்ன வேல்யூ அஷ்யூம் பண்ணாலும் ஆன்சர் சரியா வருமா அப்படின்னா, நீங்க என்ன வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கணுங்கிறத ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வேல்யூவை அஷ்யூம் பண்ணணும். இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் பி அண்ட் சி இனுடைய வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்காங்க. 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் 1 வந்துச்சு அப்படின்னா அதை கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோமா? கோ பிரைம்னா என்னங்க, 2 பிரைம் நம்பரா இருக்குங்கிற அவசியம் கிடையாது. 2ம் பிரைம் நம்பரா இருக்கலாம், இல்ல 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல 1 பிரைம் நம்பராகவும் 1 காம்போசிட்டாவும் நம்பராகவும் இருக்கலாம். மொத்தத்துல ஹெச்சிஎஃப் 1 வரணும். அப்ப ஹெச்சிஎஃப் 1 வர மாதிரி நம்மளா ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கலாமா? பிக்கும் சிக்கும் ரைட், ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாங்க. பிக்கு வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், சிக்கு வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். 3க்கும் 4க்கும் ஹெச்சிஎஃப் 1 தானே? ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு தோணலாம், ரைட் ஏன் சார் நான் 4,4ன்னு எடுத்துக்க கூடாது? 4,4ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன வருங்க? ஹெச்சிஎஃப் 1 வராதே. 4,4ன்னு எடுத்துக்கிட்டா ஹெச்சிஎஃப் 1 வராதே. ஆனா 1 வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப அதை கோ பிரைமா சூஸ் பண்ணணும். ரைட், அது போக இன்னும் ஒரு சில இடங்கள்ல நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. 2க்கும் ஒரே ஆல்பபெட் ஒரே வேல்யூவாவே எடுத்துக்க கூடாதுங்க. சார் நான் பிக்கும் 1 எடுத்துக்கிறேன் சார், சிக்கும் 1 எடுத்துக்கிறேன் சார், இப்ப ஹெச்சிஎஃப் 1 வரும். இப்ப நான் பியும் சியும் எடுத்து அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பியும் சியும் வேற வேற ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்கனால அப்ப வேற வேற நம்பர் தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஒரே நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் பேசிக்குங்க. இந்த 2 விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்ப ஏ நம்மளால சொல்லிட முடியும்ல, பியையும் சியையும் பெருக்குனா ஏ, பியையும் சியையும் 4 3 பெருக்குனா 12 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்ப இங்க ஆப்ஷனுக்குள்ள வரலாம், அதாவது அந்த கண்டிஷனுக்குள்ள வரலாம். நான் இங்கேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சிங்கிறத நம்ம 4ன்னு எடுத்திருக்கோம், பி அப்படிங்கிறத என்னவாக எடுத்திருக்கோம்? 3ன்னு எடுத்திருக்கோம். சார் டிக்கு என்ன எடுத்துக்கலாம்? இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம், 5. இப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க இதுக்கு மட்டும் தான் கண்டிஷன் பிசி ஹெச்சிஎஃப் 1 வர மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணணுமே தவிர டி என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அடுத்த நம்பராக எடுத்துக்கிறேன். ரைட், அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் இங்க சி எவ்வளவுங்க? சி 4, டி எவ்வளவு? 5. இங்க நான் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறேன், சரியா இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிடலாமா? ஹெச்சிஎஃப் ஆஃப் சிங்கிறது 4, பிடி அப்படிங்கிறது 15 ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் 4,5. இந்த 2 நம்பர்லையும் காமனா டிவைட் பண்றதுக்கு 1 தவிர வேற எதுவுமே கிடையாது. இதனோட ஹெச்சிஎஃப் 1, இதனுடைய ஹெச்சிஎஃப் 1 தான், ரெண்டுமே சமமாக இருக்கு. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போமா? அதே தான் சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பிசி அப்படின்னும் பி அண்ட் சி ஹெச்சிஎஃப் 1ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய நம்பரே எடுத்துக்கலாம், பிக்கான 3, சிக்கான 4, ஏவோடைய வேல்யூ 15, சாரி 12. இப்ப அதை எல்சிஎம்ல கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஏ உடைய வேல்யூ என்னது? 12, டினுடைய வேல்யூ 5ன்னு எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் சியினுடைய வேல்யூ 4ன்னு எடுத்திருக்கோம்,
BD, பியையும் டியையும் பெருக்கிறோம். பிங்கிறது 3, டிங்கிறது 5, 3ஐயும் 5ஐயும் பெருக்கினா 15. இதனோட எல்சிஎம் சமமாக இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணிடலாம். ரைட், நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. இதுல கான்செப்ட் அப்ளை பண்ணணுங்க. ரைட், இந்த ரெண்டு நம்பர் வந்து பி அண்ட் சி இருக்கு அப்படின்னா பியும் சியும் கோப்ரைம்ஸ், அந்த கோப்ரைம்ல ஒரு நம்பர்ல டி பெருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனாலதான் நான் அந்த ஒரு கான்செப்டா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம வெறும் நம்பரை அஷ்யூம் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுதுங்க அந்த கான்செப்டுக்கான ஆன்சரே வந்துட போது, பெரிய குழப்பம் இருக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் இதை இப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரேண்டமா என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிஎன்சின்னு அதனுடைய ஹெச்எஸ்எஃப் 1 வரணும்னு கேள்வியில கண்டிஷனா சொல்லியிருக்கனால பிஎன்சிக்கு நம்ம அந்த கண்டிஷன் படி அஷ்யூம் பண்றோம். அதுல இருந்து ஏ கிடைக்குது, டி நம்மளா இன்னொன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரைட், 12க்கும் 5க்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது 60ங்க. அதே தான் 4க்கும் 15க்கும் எல்சிஎம் 60. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கு. ரைட், ட்ரூ ஆகுது. அப்ப மூணாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. எது சரின்னு கேட்கிறாங்க? போத் 1 and 2 அப்படிங்கிறது ஆன்சர் சரி, ஆப்ஷன் சிங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளும் இதே மாதிரி உங்களால ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத ட்ரை பண்ணுங்க. ரைட், நாலாவது கேள்வி. 254ங்கிறது ஒரு நம்பர், 508ங்கிறத நம்பர். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னா எல்சிஎம். மிகச்சிறிய அப்படின்னா மீசிமா. மீதி 4 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ சேம் ரிமைண்டர்ல என்ன கான்செப்டுங்க கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். சேம் ரிமைண்டர் எல்சிஎம் கான்செப்ட். சேம் ரிமைண்டருடைய எல்சிஎம் கான்செப்ட் என்ன பண்ணுவோம்? முதல்ல கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்குவோம். அதை தான் இங்க நம்ம பண்ண போறோம். கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம். இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் 508. 508ங்கிற நம்பர் 254ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 254 × 2 தான் 508. அப்ப இதனுடைய எல்சிஎம் 508. கண்டிப்பா எல் டிவிஷன் எல்லா இடங்கள்லையும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக்கை படிச்சு முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம எல் டிவிஷனே போடாம தான் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்போம். கரெக்டுங்களா? ரைட், அப்போ 508ங்கிற நம்பர் எக்ஸாக்டா 254ஆலையும் 508ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்ப மீதி 4 வரணும் அப்படின்னா அந்த நம்பர்லயே எக்ஸ்ட்ரா 4 இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ராங்கிறது தான் ஆட் பண்ணிருக்கோம். 512ங்கிறது அந்த நம்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்ப ஆன்சர்ல இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 512 254ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4ங்கிற மீதி கிடைக்கும். 508ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4ங்கிற மீதி கிடைக்கும். அடுத்து 5வது கேள்வி. ஸோ 5வது கேள்வியில ஒரு வீட்டில் 4 ஃபோன் இருக்கு. காலையில 5 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபோனும் ஒரே மாதிரி அடிக்குது. ரைட், அதுக்கப்புறம் முதல் ஃபோன் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், ரெண்டாவது ஃபோன் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், மூணாவது ஃபோன் 25 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், 4வது ஃபோன் 30 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் அடிச்சிச்சு அப்படின்னா 4 ஃபோனும் காலையில 5 மணிக்கு ஒரே மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எப்ப அடிக்கும்னு கேட்கிறாங்க. இப்ப 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்து இதனுடைய மடங்குல திரும்ப எப்ப வரும்னு கேட்கிறாங்க அப்படின்னாவே அது கான்செப்ட் எல்சிஎம் தான். ஒரு உதாரணத்துக்கு நான் எழுதுறேன். காலையில 5 மணிக்கு எல்லா ஃபோனும் அடிச்சிச்சு. அப்புறம் முதல் ஃபோன் எப்ப அடிக்கும்? 15 நிமிஷம் கழிச்சு 5:15க்கு அடிக்குமா? மறுபடியும் எப்ப அடிக்கும்? 5:30க்கு அடிக்கும். அப்புறம் 5:45க்கு அடிக்கும், எக்ஸெட்ரா. இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை. ரெண்டாவது ஃபோன் 5:20, 5:40, 6, எக்ஸெட்ரா. இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை. மூணாவது ஃபோன் 5:25, 5:50, எக்ஸெட்ரா. இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும் 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை. நாலாவது ஃபோன் 5:30, 6, 6 அப்படின்னு அடிச்சுக்கிட்டே போவோம் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை. இந்த 4 டைம்லயும் ஒரு டைம் காமனா வரும். அந்த டைம்ல 4மே ஒரே மாதிரி அடிக்கும். அந்த 4மே காமனா வரக்கூடியது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எல்சிஎம். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை. 3னுடைய மடங்கு இருக்கு, 3ஆல டிவைட் பண்றேன். 1, 4 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும், 2 முறை. 2னுடைய மடங்கு இருக்கு, அதனால 2ஆல டிவைட் பண்றேன். 1, 2, 5, 1. ரைட், எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 5 × 3 × 2 × 2 × 5. 2 × 5 10. இந்த 2 × 5 ஒரு 10. 100 × 3 300. என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ 300 நிமிஷத்துக்கு ஒரு முறை 4 ஃபோனும் ஒரே மாதிரி அடிக்குங்க. இப்ப இந்த ஒரு கேள்வி
காலையில 5 மணிக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப அடிக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம 300 நிமிஷத்தை 60ஆல டிவைட் பண்ணும்பொழுது ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிரும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடிக்குங்க. ரைட். காலையில 10 மணிக்கு அடிக்கும். 5 மணிக்கு அடிச்சுச்சா, அதுல இருந்து ஒரு 5 மணி நேரம் சேர்ந்துட 10 மணி ஆயிடுதுங்களா. அப்ப காலையில 10 மணிக்கு 4 போனுமே ரிங் ஆகும். இந்த ஒரு கான்செப்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியாக கேட்கக்கூடியது. இப்ப இந்த பெல் அடிச்ச மாதிரி, போன் அடிச்ச மாதிரி, பெல் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. 3 பேர் ஒரு கிரவுண்டை சுத்துறாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரே டைரக்ஷன்ல சுத்துறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த கிரவுண்டை சுத்தி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத கொடுத்துட்டு 3 பேருமோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன டைம்ல வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. இப்போ 3 நம்பர் கொடுத்து அதனுடைய காமனை கேட்கறாங்க அப்படின்னாவே எல்சிஎம் அப்படிங்கிறது கான்செப்டுங்க. எல்சிஎம் ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இதை கேட்டிருக்காங்க. அடுத்து 6ங்க. HCF ஆஃப் 2 சக்சசிவ் ஈவன் நம்பர்ஸ். அடுத்தடுத்த இரட்டை எண்களினுடைய மீப்பேவா. 2 இரட்டை நம்பரை எழுதி பார்த்தே எழுதிருங்க. 2ங்கிறது ஒரு நம்பர், 4ங்கிறது ஒரு நம்பர், அடுத்தடுத்த 2 இரட்டைப்படை எண். இதனுடைய HCF என்னதுங்க? காமனா என்ன இருக்கு? 2 மட்டும்தான் இருக்கு. அப்ப 2ங்கிறது HCF. இன்னொரு நம்பர் கூட எழுதி பார்ப்போம். 4,6. காமனா என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப 2 தான் HCF. ஏன் சார் நீங்க 4,6 எடுத்தீங்க? ஏன்னா இப்படி எடுக்க கூடாதா? HCF ஆஃப் 2,6ன்னு எடுத்துக்க கூடாதா? ரெண்டுமே இரட்டைப்படையின் தானே. ரைட். இப்பயும் 2 தான் வருது, அதனால பிரச்சனை இல்லை. ரைட். ஒருவேளை நான் 4,8 எடுத்துக்க கூடாதா சார்? இப்ப HCF 4 தானே வருது, ஆப்ஷன் சில இருக்குல்ல. ரைட். கேள்வியில ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி வேல்யூ அஷ்யூம் பண்ணணுங்கிறது கேள்வியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் சொன்னேன். ரைட். 2 சக்சஸிவ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களாக தான் இருக்கணும். ரைட். 4க்கு அப்புறம் 6 தான் இருக்கு, 8 கிடையாது. அதனால இப்படி சூஸ் பண்ணக்கூடாது. சரியா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். ஒருவேளை உங்களுக்கு எப்படி தோணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நானே இங்க எழுதி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். நீங்க உங்களுக்கு தப்பா தோணுது கூட இப்ப சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறேன். 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 2ங்க. 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் இருந்துச்சு அப்படின்னாவே அதனுடைய HCF டிஃபால்ட்டா என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்குங்க. அடுத்து 7வது கேள்வி. The LCM of 2 numbers. 2 நம்பர்னுடைய LCM வந்து 210. 2 நம்பர்னுடைய HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா 14. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை பாசிபிள் பேர்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரியான பேர் எத்தனை இருக்குன்னு கேட்கறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் இந்த மாதிரியான பேர் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்களோ அப்ப எல்லா இடத்துலயும் கேள்வியில HCF கொடுத்துருப்பாங்க. HCF இல்லாம அந்த பேரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேர் கேட்கிற இடங்கள்ல எல்லாத்துலயும் எத்தனை ஜோடிகள் அந்த மாதிரியான எண்கள் இருக்குன்னு கேட்கிற எல்லா இடத்துலயும் HCF மூலியமா அந்த 2 நம்பர்னுடைய ரேஷியோவை, 2 நம்பருடைய விகிதங்களாக நம்ம மாத்தணும். விகிதத்துல இருந்து தான் அந்த ஜோடிகளை கண்டுபிடிக்கவே முடியும். அப்ப விகிதமாக மாத்துறதுக்கு கண்டிப்பா HCF தேவை. ரைட். நான் எதுக்கு அதை பாயிண்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்க HCF வச்சுதான் கணக்கே போட போறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். A into B equal to LCM into HCF. இதுல நான் இங்க எழுதி கூட காமிக்கிறேன். இது ஏபிங்கிற 2 நம்பர். இதுல HCF அப்படிங்கிற 14 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு XYங்கிற ரேஷியோஸ் கிடைக்கும். இப்போ நான் எக்ஸ்ங்கிற ரேஷியோவை HCF கூட மல்டிபிள் பண்ணா A கிடைக்கும், ஒய்ங்கிற ரேஷியோவை HCF கூட மல்டிபிள் பண்ணா B கிடைக்கும். அப்ப நான் இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ண போறேன். ஏவை எப்படி எழுத போறேன் அப்படின்னா 14Xன்னு எழுதுறேன், B-ய 14Yன்னு எழுதுறேன், ஈக்குவல் டு LCM அப்படிங்கிறது 210, HCF அப்படிங்கிறது 14. ரைட். இதுல 14 எல்லாம் காமனா வெளியெடுத்துட முடியாது, அதை தப்பு பண்ணிடாதீங்க. 2 நம்பருக்கு நடுவுல கூட்டலோ கழித்தலோ இருந்தாதான் பொதுவா இருக்கக்கூடிய நம்பரை வெளியெடுக்க முடியும். பெருக்கல்னா 2 நம்பரையுமே பெருக்கணும். 14 பெருக்கு 196 டிஃபிகல்ட்டா மாத்திக்க வேண்டாம். அதை 14 into 14 கீழே கொண்டு போயிடலாம். X into Y இதை மட்டும் நான் பெருக்கிக்கிட்டேன். 210 into 14 டிவைடட் பை 14 into 14. இந்த 14க்கு இந்த 14 கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 30, இதை 7ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 முறை, 2ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 15. இப்ப X into Y ஈக்குவல் டு 15 அப்படின்னா 2 நம்பர்னுடைய ரேஷியோவை பெருக்குனா 15 வருதுன்னு கிடைக்குது. எதெல்லாம் பெருக்குனா 15 வருங்க? 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15 வருமா? 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15 வருமா? மறுபடியும் 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15 வரும், 15ஐயும் 1ஐயும் பெருக்குனா 15 வரும். 4ங்கிற ஆப்ஷன்ல இருக்கு, தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க நம்புறேன். ரைட். 5,3 3,5 ஒரே ஜோடி தான், ஒரே பேர் தான். இதுல ஏ இதுவாக இருக்கணும், பி இதுவாக இருக்கணுங்கிற எதுவுமே கேள்வியில சொல்லல.
அப்போ ஒரே ஜோடி தான் 3,5 5,3 ரிப்பீட்டட் ஜோடியை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தானே 15,1 1,15 அப்ப ரெண்டு ஜோடிகள் தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ ஒருவேளை அந்த கேள்வியில அந்த நம்பர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோல HCF மல்டிபிள் பண்ணா கிடைச்சிருமா? 1 × 14 15 × 14 அந்த 2 நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து 3 × 14 5 × 14 அந்த 2 நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. கிளியர்? 7வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 2ங்க. இதுல ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது ரேஷியோங்கிறது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்து 8வது கேள்வி. The greatest 4-digit number exactly divisible by 8, 9, 12. ரைட். இந்த 4-digit நம்பர் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு HCF குள்ள போயிடக்கூடாது. HCF கிரேட்டஸ்ட் வேல்யூனா HCF தான். எப்போ அப்படின்னா அது எத்தனை டிஜிட்னு மென்ஷன் பண்ணாத வரைக்கும். டிஜிட்டுங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டாங்க, 4 இலக்கம் 5 இலக்கம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியது எல்சிஎம் கான்செப்ட் மட்டும்தான். என்னன்னா இந்த கேள்வியவே நான் லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா 8, 9, 12 சரியாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. 8, 9, 12 வகுப்படக்கூடிய முதல் நம்பர் எதுனா எல்சிஎம். முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கிறேன். 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 4, 9, 6. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2, 9, 3. 3ஆல டிவைட் பண்றேன், 2 அப்படியே இருக்கும். இது 3 முறை, இது 1. ரைட். இங்க இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்றேன், எனக்கு எல்சிஎம் கிடைக்கும். 2 × 2 × 3 × 2 × 3. 2 × 3 6. இங்க 2 × 3 6. 36 2 72. 72ங்கிற நம்பர் 8ஆல எக்ஸாக்டா டிவைட் பண்ணும், 9ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும், 12ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும், மீதி இல்லாம. கேள்வி கேட்டது என்னன்னா 4 இலக்கத்துல மிகப்பெரிய எண். இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய முதல் எண் வந்து 72. 72னுடைய மடங்குகள் எல்லாமே இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுக்கு போறேன். மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை எழுதுறேன், அதை 72ஆல டிவைட் பண்றேன். ஒரு முறை 72, 7, 2, 9, 4 முறைனா 28 ஆயிடுது. அப்ப 3 முறை 6, 21. ஸோ 3, 6, 9. 9 முறை வராது, 8 முறை. 16க்கு 6 மிச்சம் 1. 56 1 57. ஸோ 3, 6. ரைட். 63ங்கிற மீதி வருதுங்க. அதாவதுங்க 138 முறை 72 போக 63ங்கிற மீதி 9999ல இருக்கு. அந்த 63ங்கிற மீதியை 9999ல மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 72ஆல டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் கிடைச்சிருங்க. 63 கழிச்சிடுறோம். ஸோ 9936. 9936 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இதை இன்னும் லாஜிக்கா சொல்லணும் அப்படின்னா 138 முறை 72ங்கிறது தான். ரைட். முதல் நம்பர் 72ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 72னுடைய மடங்கு எல்லாமே இந்த 3 நம்பராலையும் சரியாக வகுப்படும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப 138வது முறை வரக்கூடிய 72 தான் இது எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அதுதான் 9936. அதை தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சார் இங்க எங்க சார் நம்ம HCF யூஸ் பண்ணலையே, கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொன்னா HCF தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர்னு சொல்லும் பொழுதுங்க ரைட் HCF கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இந்த நம்பர் எல்லா நம்பரும் டிவைட் ஆகக்கூடிய முதல் நம்பரை எல்சிஎம் மடங்கு இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். கிளியர்? ரைட். 8வது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. எப்போ நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர்னா HCF மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இத்தனை டிஜிட் நம்பர்னு கேள்வியில மென்ஷன் ஆகாத வரைக்குங்க. ஓகே. 9வது கேள்வி HCF கான்செப்ட், அதாவது 5 பில்லு 4 போன் அடிச்சிச்சுன்னு பார்த்தோம்ல, அது எல்சிஎம்ங்க, இது HCF. என்னன்னா இப்ப என்கிட்ட 1 மீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு ஒரு கயிறு இருக்கு, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டருக்கு ஒரு கயிறு இருக்கு, 4 மீட்டருக்கு ஒரு கயிறு இருக்கு. இந்த கயிறுகளை நான் அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மிக நீளமான கயிற்றினுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. மிக நீளமான அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப்னு கேட்கிறாங்க. இதுதான் HCF. மீ போ வா. ரைட். இப்ப நான் இதை மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை காமனா இதை ஸ்பிளிட் பண்ணும் பொழுது காமனா வரக்கூடிய நம்பரால் நம்ம செக் பண்ண போறோம். அதுதான் HCF.
இப்போ முதல்ல நான் ஆப்ஷன்ல மீட்டர்ல சென்டிமீட்டர்ல இருக்கு, நான் இதை சென்டிமீட்டர்ல மாத்துறேன். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப 100 கூட்டல் 20 120 சென்டிமீட்டர், 360 சென்டிமீட்டர், 400 சென்டிமீட்டர். இப்ப இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? HCF கண்டுபிடிக்க போறேன். 120 360 400. 5ஆல டிவைட் பண்ணலாமா? ஏன்னா 5னுடைய மடங்குகள் அதுல இருக்குங்கிறதுனால. ஸோ 5ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 முறை 24 முறை, அடுத்து 7 முறை 35 மீதி 2, 8 முறை 40 80. ஸோ மறுபடியும் இதை 2ஆல டிவைட் பண்றேன். 2னுடைய மடங்குகள் இருக்கு அதுல. 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 12 36 40. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 6 18 20. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 3 9 10. 3னுடைய மடங்கு இருக்கு, ஆனா 10 டிவைட் ஆகாது. காமனா டிவைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது HCF மல்டிபிள் பண்ணலாம். 5 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 2 இன்டூ 2 4, 5 இன்டூ 2 10 40. என்ன யூனிட்ல இருக்குன்னா நம்ம சென்டிமீட்டர்ல தான் வச்சிருக்கோம். அப்ப கிடைக்கிறதும் சென்டிமீட்டர்ல தான் கிடைக்கும். 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த ஒரு கான்செப்டை நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. என்னன்னா 40 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ரோப்பை வச்சுக்கிட்டு நான் 3 முறை அளந்தனா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அளந்துட முடியும். ரைட். 9 முறை அளந்தனா 9 முறை அளந்தேன் அப்படின்னா 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அளந்துட முடியும். 10 முறை அளந்தனா 4 மீட்டர் கைத்து அளந்துட முடியும். ரைட். இந்த இடத்துல அப்ப நான் அளக்கிறதுக்கான கான்செப்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க தவறுதலா ஒருவேளை எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற நம்பரை விட பெரிய நம்பரா மாறிடும். 120 360 400க்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 400 விட பெரிய நம்பரா இருக்கும். ரைட். உங்ககிட்ட இருக்கிற கயிறே 120 மீட்டர் தான். 400 விட பெரிய கயிறு எடுத்து வந்து அதை அளக்க முடியாது. அப்ப லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதா ஏன் HCF கண்டுபிடிக்கிறோங்கிற விஷயத்த? இதே மாதிரி வேற எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 3 ஜக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல 3 பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் 30 லிட்டர் 40 லிட்டர் அப்படிங்கிற மாதிரியான பால் இருக்கு. அதை சரியா அளக்கிறதுக்கு தேவையான மக்கு, அதை சரியா அளக்கிறதுக்கு தேவையான ஒரு அளவையினுடைய அளவு எவ்வளவாக இருக்குன்னு கேட்பாங்க. அதுதான் HCF கான்செப்ட். இப்ப இங்க எப்படி ரோப்பை மெஷர் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அளக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல HCF அப்படிங்கிற கான்செப்டை ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள்ல இருக்குங்க. அடுத்து 10வது கேள்வி. 10வது கேள்வியில மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. மலர்விழி 5 நாளைக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு வராங்க. கார்த்திகா 6 நாளைக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு வராங்க. அஞ்சலி 10 நாளைக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு வராங்க. அக்டோபர் 1ஆம் தேதி 3 பேருமே அவங்க ஊர்ல சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எப்ப அவங்க 3 பேரும் அவங்க ஊர்ல சந்திச்சுக்குவாங்கன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த 4 பில்லு கான்செப்டே தான். அதுல நிறைய விதமான கேள்விகள் இருக்கு. அது எல்லாமே பிராக்டிஸ்க்காக நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கேன். ரைட். 5க்கும் 6க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தாவே 30. ரைட். பெரிய நம்பர் 10 6ஆல் டிவைட் ஆகாது. 20 6ஆல் டிவைட் ஆகாது. 30 அப்படிங்கிறது எல்சிஎம் சொல்லிட முடியுது. 30ங்கிறது எல்சிஎம். அப்ப 30 நாளைக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணிக்குவாங்க. எப்போ? அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 30 நாள். அப்ப அக்டோபர் 31ஆம் தேதி மீட் பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் 31ங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 10வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்டோபர் 31. அடுத்து 11. ஸோ 11 அதே மாதிரியான ஒரு கான்செப்டுங்க. ஏக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும் நம்மளே வேல்யூ எடுத்துக்கலாமா? நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா? இது ரொம்ப முக்கியம் சார். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும். அப்ப நான் 1 2 3 எடுத்துக்கிட்டேன். சார் நீங்க ஏன் 1 2 3 எடுத்துக்கிட்டீங்க? நான் 2 3 4 எடுத்துக்கலாமா? 2 3 4 தாராளமா எடுத்துக்கலாம். சார் நான் 2 3 5 எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா அது தொடர்ச்சியா இருக்கணும்னாலும் சொல்லல, நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பரை நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சார் நான் 2 2 2 எடுத்துக்கலாமா? அதுதான் தப்பு. ஏன் எல்லாம் ஒரே நம்பரா எடுத்துக்க கூடாது? எல்லாமே ஒரே ஆல்பபெட்டா கொடுத்துருக்காங்க, ஏன்னு. இல்ல
ஏபிசின்னு மூணு வித்தியாசமான எழுத்துக்கள், 3 வெவ்வேறு எழுத்துக்கள் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப மதிப்புகளை 3மே வெவ்வேறையா தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர ஒரே மதிப்பா எடுத்துக்க கூடாது. இந்த இதுதான் பேசிக். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா போயிடும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதுறேன். எல்சிஎம் ஆஃப் ஏபி, ஏவையும் பியையும் பெருக்கணும். 1ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2. அடுத்து ஏசி 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ உடைய வேல்யூ 1 இன்டூ எல்சிஎம் ஆஃப் பிசி 2,3. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? ஏபியை நான் ஏவையும் பியையும் பெருக்கி எழுதிட்டேன் 2ன்னு, ஏசினா ஏவையும் சியையும் பெருக்கி எழுதிட்டேன் 3ன்னு. நான் சின்ன நம்பரா 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டனால எனக்கு அந்த நம்பர் சின்னதா தெரியுது. ஒருவேளை நான் 5 10 15ன்னு எடுத்திருந்தேன்னா அந்த பெருக்கிற நம்பர் பெருசா கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ரைட். 2 3னுடைய எல்சிஎம் அப்படிங்கிறது 6. இங்கேயும் 2 3னுடைய எல்சிஎம் 6. 1 இன்டூ 6 1 6 தான். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குங்க. ரெண்டாவதுங்க, HCF ஆஃப் ஏபி, ஏ அண்ட் பி 1ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2. ஏசி 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 ஈக்குவல் டு ஏ இன்டூ 1 இன்டூ HCF ஆஃப் பிசி 2,3. 2க்கும் 3க்கும் HCF 1ங்க. இங்கேயும் 2க்கு 3க்கு HCF 1. 1 இன்டூ 1 1 தான். ஸோ 1 ஈக்குவல் டு 1. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக இருக்கு. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதுறேன். HCF ஆஃப் ஏபி, ஏபினா 1,2 லெஸ் தென் எல்சிஎம் ஆஃப் ஏபி, ஏபினா 1,2. 1க்கும் 2க்கும் HCF அப்படிங்கிறது 1, 1க்கும் 2க்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது 2. ஸோ அப்போ 1 லெஸ் தென் 2 அப்படிங்கிற மூணாவது கண்டிஷனும் சரியாக இருக்குங்க. ரைட். எவ்வளவு பேர் இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாம இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. இவ்வளவுதான் விஷயமா அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பிளனேஷன்ல உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இதுல பண்ணக்கூடிய தப்பு, ஏன் சார் 2 2 2 எடுத்துக்க கூடாது, எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு தோன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்குறேன். அவங்க ஏபிசி அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் வெவ்வேறா கொடுத்துருக்கனால வெவ்வேறு மதிப்புகளை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்து நாலாவதுங்க, HCF ஆஃப் ஏபி, ஏபினா 1,2 டிவைட்ஸ் எல்சிஎம் ஆஃப் ஏபி 1,2. ஸோ HCF ஆஃப் ஏபி அப்படின்னா 1, எல்சிஎம் ஆஃப் ஏபினா 2. 1 டிவைட் 2 அப்படிங்கிறது கரெக்ட். ரைட். மீப்போ வா ஏபி ஆனது மீசிமா ஏகமா பிஏ வகுக்கும் 2ங்கிற நம்பர் 1ஐ வகுக்கும் அப்படிங்கிற நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. 1 2 3 4. 1 2 3 4 எல்லாமே கரெக்டுங்க. 11வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இந்த டைப் ஆஃப் கேள்விகள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ரைட். ஒருவேளை இந்த டைப்ல இருந்து மறுபடியும் எக்ஸாம்ல கேள்விகள் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா உறுதியா உங்களால மட்டும் நல்லா ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளை பார்த்த உடனே இது போட தெரியாதுன்னு போயிடுவாங்க. ஏன்னா கணக்கு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கணக்கு போடுவோம், நம்பர் இல்லாம ஆல்பபெட்ஸ்ல இருந்துச்சுன்னா அங்க என்ன கேட்கறாங்க எப்படி போடணுங்கிற ஐடியாவே இல்லாம போயிடும். எப்படி போடணுங்கிற விஷயத்த நம்ம இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பழகியிருக்கோம். உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 12ங்க, வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட பாதையை முறையே 10 15 20 நிமிடங்கள்ல சுத்தி வராங்க. காலையில 7 மணிக்கு ஒரு புள்ளியிலிருந்து ஒன்றாக புறப்படுறாங்க. மீண்டும் எப்போ சந்திப்பாங்கன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த 3 நம்பர்னுடைய எல்சிஎம் 20 40 60. 60ங்கிறது இதனுடைய எல்சிஎம் 60 நிமிஷம். காலையில 7 மணிக்கு அப்புறம் 60 நிமிஷத்தை ஹவரா மாத்திக்கலாம். 60ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 hour. காலையில 7 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 8 AM அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8 AM. அடுத்து 13, 64 x பவர் 8 240 x பவர் 6 இதனுடைய ஜிசிடி கேட்கிறாங்க. மீப்போ வா, ஒருவேளை மீப்போ மான் கூட கேட்டுடலாங்க. ஜிசிடிங்கிறது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தமிழ் ஸ்டூடெண்ட்காக, தமிழ்ல அந்த கேள்வியை பாக்குறவங்களுக்காக நான் சொல்றேன். மீப்போ மான் கேள்வியில கொடுத்துருவாங்க. நீங்க தப்பா வந்துட்டு HCF கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிடாதீங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், மீ சீமாவும் மீ போமாவும் ஒண்ணுதான். அதாவது மீ சிறு பொது அப்படிங்கிறது வெளியே இந்த இடத்துல சொல்லல, மடங்கு. இங்க மீ சிறுங்கிறத வெளியே சொல்லல, பொது மடங்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். ஓகே.
HCF கண்டுபிடிச்சிடலாமா? 64க்கும் 240க்கும் முதல்ல 2ஆல டிவைட் பண்ணலாம். 32 120. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 16 60. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 8 30. அகைன் 2ஆல டிவைட் பண்ணா 4 15. இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 4 முறை 2 பேருக்குன்னா 16. இதனுடைய 16ங்கிறது நம்பர். அடுத்தது எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 6. இந்த ரெண்டுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான பவர் எடுத்து எழுதணும். எக்ஸ் பவர் 6ங்கிறது இதனுடைய HCF. அப்போ 16 பவர்ல எக்ஸ் பவர் 6 ஆன்சர் ஆப்ஷன் பி. 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 16 எக்ஸ் பவர் 6. அடுத்து 14வது கேள்வி போலாம். 14வது கேள்வியில 3ABC, 5XYZ, 7PQR இதனுடைய GCD. ஸோ 3க்கும் 5க்கும் 7க்கும் HCF அப்படிங்கிறது ஒன்று தான். ஏன்னா காமனாக வேற எதுவுமே கிடையாது. ஆல்பபெட்ஸ்ல எதுவுமே காமனா கிடையாது. காமனா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம எடுத்து எழுத முடியும். காமனா இங்க இல்லை. போன கேள்வியில ரெண்டுலையும் காமனா எக்ஸ் இருந்துச்சுங்களா, அதனால எக்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்து பவர்ல கம்மியானது எழுதணுங்கிறது அடுத்தது. காமனா எக்ஸ் இருந்தனால எக்ஸ் எழுதணும். இங்க காமனா ஆல்பபெட்ல எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே எழுத வேண்டாம். ஆன்சர் ஒண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 1. அடுத்து 15. எக்ஸ் பவர் 4 -1, எக்ஸ் ஸ்கொயர் -1. ரைட். இது ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பவர் 4 - பி பவர் 4ங்கிற ஃபார்முலா படி இருக்குங்க. அதை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், போலினாலும் ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் -1, எக்ஸ் ஸ்கொயர் -1. ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கு. அதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இங்க எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இங்க எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். இப்ப கேள்வி ஜிசிடி காமனா இருக்கிறது எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ரெண்டு பக்கம் கிடையாது. எக்ஸ் பிளஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 1ம் ரெண்டுலையும் காமனா இருக்கு. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 எழுதினாலும் சரி, இல்லை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று. ஒருவேளை இது ஆப்ஷன்ல இல்லைன்னா இதே ஸ்டெப்போட நம்ம நிறுத்திருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிருக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் கிடைக்கும். கிளியர்? ஸோ ஆப்ஷனை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணலாங்க. அடுத்து 16வது கேள்வி. எக்ஸ் பவர் 4 -1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இதனுடைய எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போதான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். ரைட். போன கேள்வியில் அதை பழகிட்டோங்கிறதுனால அதை டைரக்டாக எழுதிட்டாங்க. இது ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 1 மைனஸ் மைனஸ். ரைட். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -2 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணா +1 கிடைக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1ங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்குங்க. ரைட். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா இதனுடைய எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட். ஒருவேளை யாராவது இது ஃபார்முலா படி இருக்குங்கிறது தெரியாம ஃபேக்டரிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் அந்த ஒரு ஸ்டெப் நான் எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 அதனுடைய ஃபேக்டர்ஸை எழுதியிருக்கேன். இப்போ எல்சிஎம் எழுத போறோம். இது அப்படியே எழுதிக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1 எழுதிக்க போறோம். எக்ஸ் மைனஸ் 1 இது ரெண்டு முறை இருக்குனால எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எல்சிஎம்ல பிரசன்ட் ஆகும். ஸோ 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பில எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 16வது கேள்விக்கு. அடுத்து 17வது கேள்வி. எக்ஸ் பவர் 4 -1, எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 அப்படிங்கிற ரெண்டு ஈக்குவேஷனுடைய ஜிசிடி கேட்குறாங்க. ரைட். இதுல பெரிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் பவர் 4. அப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல கூட அதை அப்ளை பண்ணலாம். அப்படி அதை அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸ் பவர் 4 மற்ற கியூப் இல்லை, ஸ்கொயர் இல்லை, எக்ஸ் இல்லை, அதனால அதெல்லாமே 0 ஆக்கிக்கலாம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 0x கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் பிளஸ் 0x மைனஸ் 1 இதை எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வர வச்சு அதுல இருந்து HCF சொன்னாலும் சரி,
ரைட். இதை இன்னமும் ஃபார்முலா படி இருக்கனால இதை நான் ஃபார்முலாவாக எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த ஃபார்முலாவை நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். இப்பதான் 3வது கேள்வியில இதே ஸ்டெப் எழுதுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இது ஒரு டேர்மாவும் இது ஒரு டேர்மாவும் நான் பிரிக்கிறேன். ரைட். அதாவது அந்த காமனான டேர்ம்ஸ் அதில் இருக்க மாதிரி இருக்கு, அதனால நான் அப்படி பிரிச்சு காமிக்கிறேன். இந்த ரெண்டுலையும் காமனா எக்ஸ் ஸ்கொயர் வெளியெடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 11 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ரெண்டுலையும் காமனா நம்மளால 1 வெளியெடுக்கலாம். அப்போ 1 வெளியெடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 11 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட். ஸோ இதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னும் எக்ஸ் மைனஸ் 11 அப்படின்னும் 2 ஃபேக்டர்ஸா பிரிச்சிட்டோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இந்த கேள்வியில் சொன்ன அந்த ஈக்குவேஷனே கிடைக்குங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா. ரைட். அடுத்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ரைட். இப்ப ஜிசிடி கேட்குறாங்க. ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடியது எழுத போறோம். ரெண்டுலையும் காமனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. ரைட். அது மட்டும்தான் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது இதனுடைய ஜிசிடிங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது இதனுடைய ஜிசிடி. ரைட். இந்த இடத்துல இதை நம்ம ஃப்ரேம் பண்ணது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ரைட். அது போக நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்குங்க. 18வது கேள்வி. ஸோ இருக்கிறதெல்லாம் நான் எழுதுறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர். ரைட். இதுல காமனா என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ரெண்டுலையும் காமனா இருக்கு. ஒரு ஸ்டெப் நான் எழுதுறேன். எக்ஸ் காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2x மைனஸ் 3yன்னு இருக்கும். த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல இந்த எக்ஸை வெளியே எடுக்கிற, அப்ப பவரோட வெளியே வரும். பவர்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குனால எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2x மைனஸ் 3y. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது இதுங்க, 4x மைனஸ் 6y த ஹோல் கியூப். ரெண்டுலையும் காமனா 2 இருக்கு. 2 வெளியே எடுத்தா பவரோட வெளியே எடுக்கணும். 2 கியூப் வெளியே எடுக்கணும். அந்த 2 கியூப் டைரக்டா வெளியே எடுக்கிறது யாருக்காவது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டெப் நான் எழுதுறேன். என்னன்னா முதல்ல 2 காமனா வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப்ங்க. பவர்ல இருக்க கியூப் 2க்கும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப 2க்கும் எழுத போறேன். 2 கியூப் இன்டூ 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். அடுத்தது 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ஃபார்முலா அப்படி இருக்கு, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்ல. அப்படி இருந்துச்சுன்னா அதை a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு பிரிச்சு எழுதலாம். அப்ப இதை நான் அந்த ஃபார்மேட்ல எழுதுறேன். 2x த ஹோல் கியூப் மைனஸ் 3y த ஹோல் கியூப். கரெக்டா? 2x த ஹோல் கியூப் தான் 8x கியூப். 3y த ஹோல் கியூப் தான் 27y கியூப். a பிளஸ் b 2x மைனஸ் 3y. அடுத்து a ஸ்கொயர் 4x ஸ்கொயர் பிளஸ் ab 6xy பிளஸ் b ஸ்கொயர் 9y ஸ்கொயர். ரைட். எல்லாத்தையும் பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல்சிஎம்னா இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும், பவர்ல அதிகமானது எழுதணும். 2 பவர்ல அதிகமானது 2 கியூப். எக்ஸ் பவர்ல அதிகமானது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 2x மைனஸ் 3y. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பவர்ல அதிகமானது கியூப். அடுத்து இதை எழுதுறோம். 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். அதாவது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கேள்வியில பிரசன்ட் ஆயிருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதுறோம். பவர்ல அதிகமான பவர் எடுத்து எழுதியிருப்பாங்க. ரைட். 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப் இன்டூ 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அடுத்து 19, இரு எண்களினுடைய கூடுதல் a பிளஸ் b ஈக்குவல் டு 462. அவற்றின் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 22. Right. What is the minimum number of pairs that satisfy this condition? Right. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜோடிகள் அப்படின்னாவே என்னவா மாற்றணும், ரேஷியோவா மாற்றணும். ரைட். இந்த ஏவை எப்படி ஏற்கனவே நம்ம பேசினது திரும்ப ஒரு முறை கூட எழுதி காமிக்கிறேன். இது XY ரேஷியோஸ், இங்க HCF. அப்போ இதை 22x எழுதலாம், இதை 22y எழுதலாமா? ஈக்குவல் டு 462. இப்போ 22 காமனா வெளியெடுக்க முடியும். x பிளஸ் y ஈக்குவல் டு 462.
எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 462 டிவைடட் பை 22. 11 டிவைட் பண்ணது 2 முறை, இதை 11 டிவைட் பண்ணா 42 முறை, 2ஆல கேன்சல் பண்ணா 21. இப்ப ரெண்டு நம்பருடைய ரேஷியோவை கூட்டினா 21ன்னு எழுதிட்டோம். எதெல்லாம் கூட்டினா 21 வருதுன்னு பார்ப்போமா? 1ஐயும் 20ஐயும் கூட்டினா 22 வரும். 2ஐயும் 19ஐயும் கூட்டினா 21 வரும். 3ஐயும் 18ஐயும் கூட்டலாம். 4ஐயும் 17ஐயும் கூட்டலாம். 5ஐயும் 16ஐயும் கூட்டலாம். 6ஐயும் 15ஐயும் கூட்டலாம். அடுத்து 7ஐயும் 14ஐயும் கூட்டலாம். 8ஐயும் 13ஐயும் கூட்டலாம். 9ஐயும் 12ஐயும் கூட்டலாம். 10ஐயும் 11ஐயும் கூட்டலாம். அடுத்தது 11 10 12 9 13 8 14 7 15 6 16 5 17 4 18 3 19 2 20 1ங்கிற ரிப்பீட்டட் பார்ட்ஸ் வரும். ரிப்பீட்டட் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டோம். இப்ப எத்தனை ஜோடிகள் வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கு. இத கோப்ரைமா எது இருக்கோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். கோப்ரைம் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ரெண்டு நம்பருக்கு HCF 1 வருதோ அதை கோப்ரைம்னு சொல்றோம். ஏன் நம்ம இங்க கோப்ரைமை மட்டும் செலக்ட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா ஏல காமனாவும் பில காமனா இருக்கக்கூடிய நம்பர் HCF அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோஸ் இருக்கு அப்படின்னா ரேஷியோல காமனா எதுவுமே டிவைட் ஆகிற மாதிரி இருக்க கூடாது இல்ல. ஆனா இது 3ஆல டிவைட் ஆகுமா? 3,18 6,15 3ஆல டிவைட் ஆகுமா? 9,12 3ஆல டிவைட் ஆகுமா? 7,14 7ஆல டிவைட் ஆகுமா? காமனா டிவைட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அப்ப இதெல்லாம் கோப்ரைம்ஸ் கிடையாது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். இதெல்லாம் கோப்ரைம்ஸ் கிடையாது, அதனால ரிமூவ் பண்ணிடுறோம். எது கோப்ரைமா இருக்கும் அப்படின்னா 1,20 2,19 4,17 5,16 8,13 10,11 மொத்தம் 1 2 3 4 5 6 ஜோடிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்குங்க. ஒன்லி 6 pairs. இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். ரிப்பீட்டட் பேர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா மொத்தம் 10 வருது, ரிப்பீட்டடா ஒரு 10 20 வருது மொத்தம். அதுல ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய 10 ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த மீதி இருக்கக்கூடிய 10ல 4 கோப்ரைமா இல்லாம இருக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டோம். மீதி 6 தான் கோப்ரைம். 6ங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. 10ங்கிறது இருக்கு பாருங்க. 19வது கேள்வியில ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 10ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு, தப்பு பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 20வது கேள்விங்க. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா ஆகியவற்றின் கூடுதல் எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 592. சம்மன் டிஃபரன்ஸ் அப்போ எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 518. ரெண்டு நம்பருடைய கூடுதல் 296ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வெண்களை காண்க. அந்த ரெண்டு நம்பர்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன்ல இது ரெண்டையும் கூட்டினா 296 வருது, இது ரெண்டையும் கூட்டினா 296 வருது, இது ரெண்டும் கூட்டவே தேவையில்லை, 300 தாண்டி போயிருது. அப்ப இது ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டையும் கூட்டினா 296 வருது. அப்போ HCF தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர்ஸுடைய மடங்குகள் நம்மளால சொல்ல முடியும். அந்த HCF கேள்வியில டைரக்டா கொடுக்காம இது மூலியமா கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்றேன். HCF கேன்சல் ஆயிடுச்சு. 2 LCM ஈக்குவல் டு 0 மிச்சம் 1 10 1 11 மிச்சம் 1 11. அப்போ 2 LCM அப்படிங்கிறது 1110 டிவைடட் பை 2. அப்ப LCM அப்படிங்கிறது 555ங்க. ரைட், 555 அப்படிங்கிறது அந்த ரெண்டு நம்பருடைய LCM ஆக இருக்கு. அந்த ரெண்டு நம்பருடைய LCM கொண்டு போய் எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் போடலாம். நான் இதுல எழுதுறேன். LCM பிளஸ் HCF அப்ளை பண்றேன். ஈக்குவல் டு 592. இது 555 அப்படின்னா நம்மளால HCF கண்டுபிடிச்சிட முடியும். 592. 592ல 555 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 7 முறை 37. ஸோ 37 அப்படிங்கிறது இதனுடைய என்னதுங்க HCF. இந்த HCF 37ங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து 37. அப்ப அந்த ரெண்டு நம்பரும் 37னுடைய மடங்காக இருக்கணுங்க. 37னுடைய மடங்கு இன்னொரு 37 சேர்த்தணும் அப்படின்னா 74, இன்னொரு 37 சேர்த்தணும் அப்படின்னா 111,
அப்ப 111ங்கிறது தான் ஒரு நம்பரா இருக்கணும். 101 ஒரு நம்பர் இருக்காது, 121 இருக்காது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. 111, 185. 185 37 மடங்குல வருதாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா 111ங்கிறது ஒரு நம்பர் தான் இருக்கு, இங்க இன்னொரு நம்பர் இருக்கு. ஆனா கூடுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 296 வரல. ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. 20வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 21. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை. எதுக்கெல்லாம் அப்படின்னா 32க்கும் 36க்கும் 45க்கும் 60க்கும் 80க்கும் ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்கிறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம், எல் டிவிஷன் போடுறேன். ஸோ 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 16, 18, 45 அப்படியே தான் இருக்கும். 30, 40. மறுபடியும் 2னுடைய மடங்கு இருக்குனால 2ஆல டிவைட் பண்றேன். 8, 9, 45 அப்படியே இருக்கும். 15, 20. 5னுடைய மடங்கு வெளியே தெரியறனால 5ஆல டிவைட் பண்றேன். 8 அப்படியே இருக்கும், 9 அப்படியே இருக்கும். 9, 3, 4. 3னுடைய மடங்கு இருக்கனால 3ஆல டிவைட் பண்றேன். 8, 3, 3, 1, 4. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணா 8, 1, 1, 1, 4. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, பிரைம் நம்பரால மட்டும் தான் டிவைட் ஆகணும். ஆனா 4 மட்டும் தாங்க டிவிஸ் காமனா இருக்கு. அதை 2 2னே எழுதுங்க, வேற இடங்கள்ல அது தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே மாதிரி பழக்குவோம். ரைட். 4, 1, 1, 1, 2. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 முறை 1, 1, 1, 1. ரைட். இங்க 2 இருக்கு. ரைட். ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணா அது மட்டும் டிவைட் ஆகும். இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம், அதுதான் எல்சிஎம். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 4 இன்ட்டு 5 20, 20 இன்ட்டு 3 60, 60 இன்ட்டு 3 180 இன்ட்டு 2 360 இன்ட்டு 2 720 இன்ட்டு 2 1440. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. 21வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். 1440. அடுத்து 22. எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்னா நியூமரேட்டருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1, 5, 2, 4. டினாமினேட்டருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3, 6, 9, 27. ரைட். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ல எல்சிஎம் 5 தான் பெரிய நம்பர். 5ஐ விட பெரிய நம்பர் 5னுடைய மடங்குல 10 4ஆல டிவைட் ஆகாது. 20ங்கிறது 4ஆல டிவைட் ஆகும். அப்போ மேலே எல்சிஎம்ங்கிறது 20. ஹெச்சிஎஃப் கீழே கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே 3னுடைய மடங்கு, 3ஆல டிவைட் பண்றோம். அதாவது 3ங்கிறது தான் காமனா இருக்கக்கூடிய நம்பர். இதனுடைய ஹெச்சிஎஃப் 3. அப்போ 20/3 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. 22வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 23. 0.54, 1.8, 7.2. இதுல 2 டிஜிட் தள்ளி மேக்சிமம் பாயிண்ட் இருக்கனால தசம என்ன இருக்கிறத முழு எண்ணா மாத்தி என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களோ எல்சிஎமோ ஹெச்சிஎஃபோ அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கடைசியில கேள்வி ஆரம்பத்துல என்ன நம்பரால பெருக்கினீங்களோ அதே நம்பரால வகுக்கணும். இப்ப 100ஆல பெருக்கிக்கிறேன். 100ஆல பெருக்கினேன் அப்படின்னா இந்த புள்ளி முன்னாடி போயிருச்சு அப்படின்னா 54. இது ஒரு புள்ளி தள்ளிச்சுன்னா 18, இன்னொரு புள்ளி தள்ளிச்சு அப்படின்னா 180. இது 720. ஸோ இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 2ஆல டிவைட் பண்ணா 27, 90, 360. 3ஆல டிவைட் பண்ணா 9, 30, 120. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணலாம். 3, 10, 40. காமனா டிவைட் பண்ற மாதிரி வேற எதுவும் இல்லை. ரைட். அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 2 18ங்க. இது இந்த நம்பருக்கு, நமக்கு இந்த நம்பருக்கு வேணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பரால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். அப்ப இந்த ஆன்சரை 100ஆல வகுத்தோம் அப்படின்னா அந்த தசம எண்ணுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 0.18 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 0.18. 24. ஏ பி சி ஆகிய 3 எண்கள் ஏ மற்றும் பி இன் மீசிமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி பின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க.
இப்ப நம்ம வேல்யூ ஏக்கும் பிக்கும் வேல்யூ எழுதலாம். வேல்யூ எழுதினாதான் அந்த விஷயத்தை நம்மளால ஈஸியா சரியா புரிஞ்சுக்க முடியும். ரேண்டமா என்ன வேல்யூ வேணாலும் எடுக்கலாமா? 2 4 2 3 2 8 2 20 எது வேணாலும் எடுக்கலாமா அப்படின்னா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பியினுடைய மதிப்பு பினா, நீங்க எல்லா இடங்கள்லயும் கவனிங்க, கேள்வியில அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேல்யூ அஷ்யூம் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது போக உங்களுக்கு கான்செப்டும் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஏ அண்ட் பியினுடைய எல்சிஎம் பினா, ரைட், 2 4 எல்சிஎம் என்ன வருங்க? 4 தானே வருது. அப்ப இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பின்னு எடுத்துக்கலாமா? அப்போ பிங்கிற நம்பர் ஏவினுடைய மடங்காக இருக்கனாலதான் இருக்கிறதுல பெரிய நம்பர் எல்சிஎம் ஆக வந்திருக்கு. அப்போ ஏ அண்ட் பியினுடைய எல்சிஎம் பினா அது வர மாதிரி எடுத்துக்கிறேன், 2 4ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசியினுடைய எல்சிஎம் சின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் பிசியினுடைய எல்சிஎம் சி. ரைட், ஏற்கனவே நமக்கு பிக்கு வேல்யூ நம்ம முதல் என்ன எடுத்தோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணி ஆகணும், 4. ரைட், 4னுடைய மடங்கா சி வரப்போகுது. அதுதான் இருக்கிறதுல பெரிய நம்பராக இருக்கு. அப்ப சி தான் எல்சிஎமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சிக்கு 8 எடுத்துக்கலாமா? 5 கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க. ரைட், இப்ப பிக்கும் சிக்கும் பி 4 சி 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 தான் எல்சிஎம். ஆனா இங்க வெறும் சி தான் எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்க போறோம். அப்போ பி வந்து 4னா சி 4னுடைய மடங்காக இருக்கக்கூடிய 8 எழுதிக்கிறேன். இப்ப 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தா 8 தான். அப்ப பிக்கும் சிக்கும் எல்சிஎம் எடுத்தா சி தான். ஓகே, இப்ப ஏபிசியினுடைய எல்சிஎம் கேட்கிறாங்க. எல்சிஎம் ஆஃப் ஏ பி சி நமக்கு தான் தெரியும்ல. ஏ என்னதுங்க? 2, பி 4, சி 8. இந்த 3 நம்பர்ல பெரிய நம்பர் 8. 8ங்கிற நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 8 தான் எல்சிஎம். 8ங்கிறது தான் சி. அப்ப இதனோட எல்சிஎம் சி தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. 24வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுச்சான்னு பாருங்க. வேல்யூ அஷ்யூம் பண்றது கண்ணை மூடிட்டு ரேண்டமா எது வேணாலும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அங்க என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற நம்பரை யூஸ் பண்ணணும். ஏன் 4 5 எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல ஏன் நான் 5 போடல அப்படிங்கிறதுக்கான விளக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சார் இப்ப நான் 2 3 எடுத்திருந்தேன்னா எனக்கு எல்சிஎம் 6 கிடைக்கும். நான் ஏன் 2 3 எடுத்துக்க கூடாது? 6ங்கிற நம்பர் ஏவும் கிடையாது பியும் கிடையாது. கேள்வியில பி தான் அதோட எல்சிஎம் அப்படின்னா பி வர மாதிரியான நம்பரை தான் நம்ம அங்க அஷ்யூம் பண்ணிக்க போறோம். கிளியர்? ஸோ 24வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க, ரைட், இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி உங்க எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகும். கண்டிப்பா ஷோரா ஃப்ரேம் ஆகும். அப்படி ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன கேள்வி பாக்குறீங்களோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். சரிங்களா? 25வது கேள்விங்க. 40 மற்றும் 100க்கு இடையில் அமையும் எண்களில் 15ஐ மீப்போவாக கொண்ட எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், அப்போ 40ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் இல்லைங்க, பிட்வீன்ல இடையில தான் 40க்கும் 100க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ல 15 ஹெச்சிஎஃப் வர மாதிரி எத்தனை ஜோடி பேர்ஸ் இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்போ ஹெச்சிஎஃப் 15 அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் 15னுடைய மல்டிபிள்ஸா இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள 15னுடைய மல்டிபிள்ஸ் எதெல்லாம் நான் பாக்குறேன். 45, 60, 75, 90 இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரேஞ்சில் 15னுடைய மல்டிபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர். முதல்ல நான் ஏன் 15னுடைய மடங்குகள் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த நம்பரே 15னுடைய ஹெச்சிஎஃப் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நம்பர் கண்டிப்பா 15னுடைய மடங்குகளாக தான் இருக்கணும். அதனாலதான் 15னுடைய மடங்குகள் எழுதியிருக்கேன். இதை நான் வந்துட்டு பேரா நான் வந்து லிங்க் பண்றேன். அப்படி பேரா லிங்க் பண்ணி எத்தனை பேருக்கு ஹெச்சிஎஃப் 15 வரும்னு கேட்குறாங்க. ரைட், எதெல்லாம் பேர் பண்ண முடியும் நான் எழுதுறேன். 45க்கும் 60ஐயும் பேர் பண்ணலாம், 45ஐயும் 75ஐயும் பேர் பண்ணலாம், 45ஐயும் 90ஐயும் பேர் பண்ணலாம். அடுத்தது 60ஐயும் 75ஐயும் பேர் பண்ணலாம், 60ஐயும் 90ஐயும் பேர் பண்ணலாம், 75ஐயும் 90ஐயும் பேர் பண்ணலாம். மொத்தம் 6 பேர்ஸ் இருக்கு. 6ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. ஹெச்சிஎஃப் 15 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலயும் காமனா 15 இருக்கு. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3,4ன்னு வரும். ரைட், இதனோட ஹெச்சிஎஃப் 15 தான். ரைட், இது எடுத்துக்க போறோம். இந்த 2 நம்பர்ல இருந்து 15 காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3,5 வரும். ரைட், ஹெச்சிஎஃப் 15 தான். ஏன்னா இதுல 3,5ல காமனா டிவைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இது அந்த கண்டிஷன்ல வரும். இந்த 2ல இருந்து 15 காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3,6 வருது. அது போக இன்னும் 3ங்கிற ஒரு காமன் இருக்கு. அப்போ இதனோட ஹெச்சிஎஃப் 15ஆக வராது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. நான் இங்க எழுதி கூட காமிக்கிறேன். 45, 90 5ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா இது 9 முறை, இது 18 முறை.
மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 3 முறை 6 முறை, மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 முறை 2 முறை. அப்போ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 45ங்கிறது இதனுடைய HCF. 15 கிடையாது, அதனால இதை நம்ம எடுத்துக்க முடியாது. கிளியரா புரியுதுங்களா? ரைட். இங்க ரெண்டுக்கு பார்ப்போம். இந்த ரெண்டுலையும் வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4,5 வருது. அப்ப இதுவும் HCF 15 வரக்கூடியது. இங்க HCF 15 வராது, 30 வருது. இங்க HCF 15 வருது. அப்ப மொத்தம் 4 பேர்ஸ் இருக்கு. 1 2 3 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 4. 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 4ங்க. கிளியர்? ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 25 கேள்விகளுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருப்போம். இதோட இந்த ஒரு வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் 26லேருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஏன்னா 1 ஹவருக்கு மேலே போச்சு அப்படின்னா 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். ரைட். 1 ஹவர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். மீதியை நான் அடுத்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.